ஹோசான்னா ஹோசான்னா ஹோசான்னா. ஆயிரக்கணக்கான வருடங்களாயும் ஆண்டவரே சுவை எதிர்பார்த்தோம். இஸ்ராயேல் ஜனங்களை ஆளவரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருள்வீர். ஹோசான்னா. இவர்கள் இங்கே பேசாமல் இருந்தால் இங்கே இருக்கும் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனே தேவனே வருவீரே. ஹோசான்னா. தாவீதின் புதல்வா. ஹோசான்னா ஹோசான்னா ஹோசான்னா. 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 நான் துன்பப்படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என உங்களுக்கு சொல்கிறேன். என் அன்பார்ந்த சீடர்களே, அனைவரும் அமருங்கள். ராயப்பா, உன் காலை நீட்டு. ஆண்டவரே, நீங்களா என் கால்களை கழுவுவது? இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் உன் கால்களை கழுவாவிடில் என்னோடு உனக்கு பங்கில்லை. ஆண்டவரே, அப்படியானால் என் கால்களை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கழுவும். ராயப்பா, இப்போது நீ சுத்தமா இருக்கிறாய், ஆனால் எல்லோரும் அல்ல. நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னை குரு என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் சொல்வதும் சரியே, நான் அவர்தான். ஆகையால் ஆண்டவரும் குருவுமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவியது போல நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள். சீடர்களே, இன்னும் சிறிது நேரம்தான் நான் உங்களோடு இருப்பேன். ஆனால் என்றும் நான் உங்களோடு இருக்கக்கூடிய உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திவிட்டு போகிறேன். உங்கள் மூதாதையர்கள் ஆபிரகாம், ஈசா, யாக்கோபு என்பவர்களோடு என் தந்தை செய்த உடன்படிக்கையானது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. இன்று ஒரு புது உடன்படிக்கை என் இரத்தத்தை கொண்டு முத்திரையிடப்படும். என் தந்தை இதை செய்யும்படியாக எனக்கு கட்டளையிடுகிறார். இது உலக முடிவு வரை தொடர்ந்து நடைபெறும். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ இந்த பந்தியில் அமர்ந்திருக்கிறான். ஆண்டவரே, அப்படிப்பட்ட துரோகி யார் என்று தெரிய வேண்டும். மானிட மகன் தன்னை பற்றி குறிப்பிட்டபடியே பேசுகிறார். ஆனால் அவர் யாரால் காட்டிக் கொடுக்கப்படுவாரோ அவனுக்கு ஐயோ கேடு. அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருந்திருக்கும். ஆண்டவரே, யார் அந்த துரோகி? நான் அப்பத்தை துவைத்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான். யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை விரைவில் செய்வாய். சீடர்களே, இன்னும் சிறிது காலம் நான் உங்களோடு இருப்பேன். பின்பு என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர இயலாது. ஆண்டவரே, இப்போது எங்க போகிறீர்? நான் போகிற இடத்துக்கு இப்போது நீ என்னை பின் செல்ல மாட்டாய். இப்போதே நான் பின் செல்வேன். உமக்காக என் உயிரையே கொடுப்பேன். ராயப்பா, இன்று இரவு சேவல் கூவும் முன்பு 3 முறை என்னை நீ மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன். ஆண்டவர், உம்மோடு சேர்ந்து நான் இறக்க நேரிட்டாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன். சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லப் போகிறேன். கலிலேயனாகிய இயேசு விரைவில் நமது கைவசமாக போகிறார். இயேசுவின் சீடர்களில் ஒருவன் இயேசு இரவில் தங்குமிடத்தை காண்பித்துக் கொடுப்பதாக வாக்களித்துள்ளான். அவனுக்கு எவ்வளவு பணம் தரலாம் என்று நீங்களே கூறுங்கள். மோயிசன் சட்டப்படி ஒரு அடிமையின் விலை 30 வெள்ளிக்காசு தானே? ஞானமும் அறிவும் நிறைந்த தலைமைச் சங்கத்தாரே, இவர்தான் நமக்கு வாக்களித்த மனிதன். இவனுக்கு கூலி கொடுத்தால் இயேசு நம் கைவசம்தான். என் பணிவான வணக்கம். நான் என் குருவை காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? 30 வெள்ளிக்காசுகள், அதுவும் இப்பொழுதே பெற்றுக்கொள். இது மாத்திரமில்லை யூதாஸ், எங்கள் எல்லோரின் பற்றுதலும் உண்மையில் இருக்கும். 30 வெள்ளிக்காசுகளா? இன்று இரவே இயேசு உங்கள் கைவசம். உங்கள சில பேர் ஆயத்தமா என்னோடு வாங்க. ஏன்னா மக்கள் அவர் சூழ்ந்திருப்பாங்க. அப்படியே சேவர்களை அவர்களோடு அனுப்ப வேண்டியதுதானே. சீடர்களே, நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் அங்கு சென்று வேண்டிக் கொள்ளப் போகிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். ராயப்பா, அருளப்பா, யாகப்பா, நீங்கள் 3 பேரும் மட்டும் என்னுடன் வாருங்கள். என்ன ஆச்சு? இவ்வளவு துக்கமா இருக்கு, நான் பார்த்தது இல்லையே. எனதருமை சீடர்களே, ஆன்மா மரணம் மட்டும் துக்கமாயிருக்கிறது. நீங்கள் இங்கேயே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். என் தந்தை எனக்கு பலம் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளப் போகிறேன். நமது ஆண்டவர் மலையில் உருமாறி காட்சி கொடுத்ததற்கும்
இப்போது இருக்க நிலையை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்குதே. அப்பந்தையே, உம்மால் எல்லாம் கூடும். இந்த துன்ப பாத்திரத்தை என்னிடமிருந்து அகற்றியிருளும். என் மனதின்படி அல்ல, உமது மனதின்படியே ஆகட்டும். ராயப்பா, தூங்குகிறாயா? 1 மணி நேரம் நீங்கள் என்னோடு விழித்திருக்க கூடாதா? நல்ல ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபிப்போம். பரிசுத்த தந்தையே, உமது திருச்சித்தத்தை நிறைவேற்ற இதோ தயாராக இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. என் ஆண்டவர், இரவில் தனித்திருக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் உடனே வந்து பிடியுங்கள். சீடர்கள் பயந்து ஓடி விடுவார்கள். உன் குருவை நாங்க எப்படி அடையாளம் காண்பது? நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் என் ஆண்டவர். நீங்கள் உடனே அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாதா? விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, அப்படியே நாங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்கிறோம். என் அன்பு சீடர்களே, உங்களிடமிருந்தாவது எனக்கு சிறு ஆறுதல் கிடைக்காதா? எவ்வளவு இருள் என்னை, மரணமோ என்னை மிகவும் விரும்புகிறது. இறைமகன் பாவிகள் கையில் ஒப்படைக்கப்படி வேண்டிய நேரம் இதோ வந்துவிட்டது. வாருங்கள் சீடர்களே. ஆண்டவரை சுத்தி பாதுகாப்போம். யூதர்கள் கையில் என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ வருகிறார். எனதருமை நண்பனே, நீ எங்கிருந்து வருகிறாய்? மனுமகனை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய். நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்தோம். நான் தான் அவர். அப்படியானால் இவனை வீழ்த்து கட்டுங்கள். ஆண்டவரே, இவனை நான் வாளால் வெட்டுவேன். பயப்படாதே மால்குஸ், எழுந்திரு. உன் காதை நான் குணமாக்குவேன். ராயப்பா, உன் வாளை உரையில் போடு. வாளை எடுப்பவர்கள் வாளாலே எனது பாதுகாப்பிற்காக லட்சக்கணக்கான வீரர்களை அனுப்புவாரே. அப்போது இவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். அப்படியானால் இவைகள் எல்லாம் எப்படி நிறைவேறும்? நான் என்ன திருடனா? ஏன் என்னை பிடிக்க ஆயுதங்களுடன் வந்தீர்கள்? தேவாலயத்தில் நாள்தோறும் கற்பித்துக் கொண்டிருந்தேன். அப்போது எல்லாம் என்னை பிடிக்கவில்லை. இது உங்கள் நேரம். இதோ என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் எழுதியதை நிறைவேற்றவே இது நிகழ்கிறது. வாருங்கள், அவனை அண்ணாசிடம் கொண்டு போவோம்.
சமாதானத்தை கெடுத்தவனும் தலைமை சங்கத்தின் விரோதியும் பிடிபட்டுள்ளார். யூதாசே, நீ மிகவும் கெட்டிக்காரன். சொன்னதை செய்து விட்டாய். ஆலயத்தின் முக்கியமான இடத்தில் உன் பெயர் பதிக்கப்படும். இவனுடைய சீடன் என் தலைமை குரு கேட்கும் கேள்விக்கு இப்படியா பதில் கூறுவது? நான் தவறு செய்திருந்தால் அதை நிரூபி. அதை விடுத்து ஏன் என்னை அடிக்கிறாய்? சரி சரி, இப்போது மருமகனாகிய கயப்பாவிடம் கொண்டு போய் இவனை தீர்க்கமாய் விசாரிக்கும்படி சொல்லுங்கள். இவன் மீது சாட்டப்பட்ட குற்றங்களை கூறுங்கள். இவன் கடவுளின் திருக்கோயிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான். இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்கிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான்மேகங்களின் மீது ஊடுருவி செல்வதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே கேட்டீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிளாத்திடம் கொண்டு செல்லுங்கள். அரசே, சீக்கிரமாக இவனுக்கு மரண தண்டனை வழங்குங்கள். மக்களே, இதோ மனிதன் உடம்பெல்லாம் இரத்தம் வழிந்தோடும் கோலத்தில் உள்ளான். இந்த மனிதனை பாருங்கள். உங்களுக்கு இரக்கமில்லையா? இப்போது இவனை வெளியே கொண்டு செல்லுங்கள். சிறையில் இருக்கும் பரபாசை இங்கே கொண்டு வாருங்கள். பரபாஸ் உயிரோடு இருக்கட்டும். இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுங்கள். மரண தண்டனை கொடுங்கள். இஸ்ராயேல் மக்களே, பாஸ்கா விழாவில் நான் ஒரு கைதியை விடுதலை செய்ய நிற்பதை பாருங்கள். இவர்களில் சாந்த முகத்தோடும் மேலான மரியாதையோடும் நீங்கள் நீண்ட நாளாய் வணக்கம் செய்த உண்மையான போதகர். நீங்கள் சாட்டிய ஒரே குற்றத்தின்படி கடுமையாக தண்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறார். மற்றவனோ கொலை வழக்கு பெற்று பல்வேறு குற்றங்கள் சுமத்தப்பட்டு சிறையில் இருப்பவன். இதில் யாரை விடுதலை செய்வது? உங்கள் நாசரேத்து இயேசுவையா அல்லது இந்த பரபாசையா? பரபாசை விடுதலை செய்யுங்கள். ஆம், பரபாசை விடுதலை செய்யுங்கள். அப்படியானால் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையுங்கள். சிலுவையில் அறையுங்கள். என்ன, உங்கள் அரசரையா சிலுவையில் அறைய? சசாரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் இல்லை. இந்த மனிதனை விட்டுவிட்டால் உண்மையாக மாறுவான். இவனுக்கு மரண தண்டனையை தீர்ப்பிடாத வரை மக்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டார்கள். யார் அங்கே?
சேவகா, தண்ணீர் கொண்டு வா. நான் உங்கள் பிடிவாதத்திற்கு இணங்கி சம்மதிக்கிறேன். இவனை கூட்டி சென்று சிலுவையில் அறையுங்கள். இந்த குற்றத்தை நீங்களே சுமந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த நீதிமானின் இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று என் கைகளை கழுவுகிறேன். இந்த குற்றத்தை நீங்களே சுமந்து கொள்ளுங்கள். இந்த பலியினை நாங்களே சுமந்து கொள்கிறோம். ஆம், நாங்களே சுமந்து கொள்கிறோம். இவருடைய இரத்த பலி எங்கள் பேரிலும் எங்களுடைய பிள்ளைகள் பேரிலும் இருப்பதாக. தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். ஜீவ நாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றான். தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றான். கண்களிலே உறுதி கொண்டு போகின்றான். மகனே, மகனே, எனது திருக்குமாரனை பெரிய குற்றவாளியை போல் நடத்தி கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்களே, கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்களே. உறுதி பொங்கும் வேளையிலும் கோபமின்றி போகின்றான். கொடிய முள்ளால் மகுடமிட்டும் கொடுமை தாங்கி போகின்றான். இவன் இப்போது யாராவது இந்த சிலுவையை தூக்கி வர வேண்டும். இல்ல இவன் போகும் பாதையிலே இறந்து விடுவானே. உமது பெயரில் அடியேன் வைத்துள்ள அன்பின் காரணமாக மகிழ்ச்சியோடு இந்த சிலுவையை சுமக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, இந்த சிலுவையை சுமக்க எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவரே, தகுதி இல்லை. சீமோனே, உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் இறையருள் கிடைப்பதாக. போகின்றான், தேவதூதன் போகின்றான். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றான். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது திருமுகம் ஏன் இப்படி கரைப்பட்டிருக்கிறது? எந்த பரிதாபமாய் காணப்படுகிறது. இதோ இந்த துணியில் உம்முடைய திருமுகத்தை துடைக்கும்படி அடியேன் கெஞ்சி கேட்கிறேன். மகளே, உன் இரக்கத்திற்காக என் தந்தையால் மகிமைப்படுத்தப்படுவாய். சாட்டை எடுத்தார் யூதரெல்லாம், அவன் தர்மம் விதைத்தான் பூமியெல்லாம். ஆணி அடித்தார் மேனியிலே,
எருசலேம் மக்களே, எனக்காக அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் அதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேர் பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதவரும் பால் கொடாதவரும் பேர் பெற்றோர் என்று சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்திற்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்டை மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான், தேவபூமி அழைத்ததென்று மேரி துணியொரு கேடு. துணியொரு கேடு. சிலுவையில் நசரேனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்கெல்லாம் பெருத்த அவமானமாக உள்ளது. இதை முதலில் பிடுங்கி எறிய வேண்டும். நாமே நமது கையில் பிடிக்க எறியக்கூடாது. ஏனென்றால் நான் எழுதியதுதான், அதை மாற்ற முடியாது என்று பிலாத்து கூறியிருக்கிறார். யூதர்களின் அரசன் என்று சொல்லிக் கொண்டவனே வாசகம் எழுதப்பட்டுள்ளது. நீ யூதர்களின் அரசனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்ப்போம். கோயிலை இடித்து 3 நாளில் கட்டி முடிப்பேன் என்று கூறினாயே, இப்போது உன்னே நீ காப்பாற்றிக் கொள் பார்க்கலாம். நீ இறைமகன் என்றால் உன்னையும் எங்களையும் காப்பாற்றி பார்ப்போம். கடவுளுக்கு நாம் அஞ்சுவதில்லையா? அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியுள்ளார். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெற்றோம். ஆனால் இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லையே. இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று உறுதியாக உனக்கு சொல்கிறேன். அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, இதோ உன் தாய்.
நான் தாகமாயிருக்கிறேன். அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள். அதோ காடி இருக்கிறது. ஏழி ஏழி லாபா சவத்தாய். தந்தையே, என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன். மெய்யாகவே இந்த மனிதன் நீதிமான் தான். இவரிடம் தெய்வீக தன்மை விளங்குகிறது. இவரை கொடுமைப்படுத்திய போது இவர் காட்டிய பொறுமையும், இறக்கும் போது அவருடைய அபாய குரலையும் பார்க்கும் போது உண்மையிலேயே தேவகுமாரன் தான் என்று தெரிகிறது. வாருங்கள் தோழர்களே, வாருங்கள், இந்த பயங்கரமான இடத்தை விட்டு போய்விடுவோம். வாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசு நமது மத்தியிலிருந்து தொலைந்து போனான். அவனது உடல் எங்கே கிடந்தால் நமக்கு. குருக்களே, வாருங்கள், இப்போது நாம் போவோம். நாம் ஒரு முக்கியமான காரியம் செய்து முடிக்க வேண்டியுள்ளது. அவன் உயிரோடு இருக்கும்போது மரித்த 3ஆம் நாளில் உயிர் தெழுவதாக கூறியிருக்கிறான். அப்படியே அவனுடைய சீடர்கள் வந்து அவனது உடலை கல்லறையிலிருந்து எடுத்து வேறு இடத்துக்கு வைத்துவிட்டு அவன் உயிர் விட்டதாக சொல்லிவிடுவார்கள். உடலையும் கிளப்பி விடுவார்கள். அப்போது நமக்குத்தான் கேவலம். எனவே இவன் கல்லறைக்கு 3 நாள் நாம் காவல் போடுவோம். அப்படியே செய்வோம்.